25வது சங்கீதம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை போதித்து வழி நடத்துகிற தகப்பன். யாருக்கு போதிக்கிறாரு அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை ஆண்டவர் போதிக்கிறாரு. இன்றைக்கி இந்த உலகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகளை ஏசப்பா உயர் ஸ்தானங்களில் நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக காணப்படுறாங்க. அதனால ஆண்டவர் தன்னுடைய மன விருப்பத்தையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. ஆண்டவருடைய வழிகளையும் அவங்களுக்கு போதிக்கிறாங்க. அதன் நிமித்தம் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இந்த உலகத்தில் அவங்க ஒரு உயர் ஸ்தானங்களில் நிலைநிற்கிறாங்க. நம்மளும் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது ஏசப்பா தம்முடைய மன விருப்பத்தையும் நோக்கங்களையும் திட்டங்களையும் நமக்கு வெளிப்படுத்துவாங்க. எப்படி கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறது அப்படின்னா, ஏசப்பா நம்மளை பார்க்குறாங்கங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளாடி இருந்துகிட்டே இருக்கணும். அந்த உணர்வு இருந்துன்னா மட்டும் போதும். நம்ம பாவத்துக்கு தப்பி ஏசப்பா விரும்புகிற வழிகள்லையும் வேதாகமத்தை வாசித்து ஜெபித்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். ஏசப்பா நம்மளை ஆசிர்வதிப்பார். அவருடைய வழிகளை நமக்கு போதிப்பார். ஏசப்பா விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.